வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த சில்வர் ப்ளே பட்டனோட அன்பாக்சிங்கும் என்னோட யூடியூப் ஜேர்னியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் இந்த சில்வர் ப்ளே பட்டன்லாம் கனவு மாதிரி தான் இருந்தது. அதுவும் இப்போ நினைவாகி நம்ம கைக்கே வந்துடுச்சு. அதை பத்தின வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஒரு vlogல கூட அந்த 1 lakh ரீச் பண்ணப்ப அந்த கேக் கட் பண்ற மாதிரி அம்மா சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்து அந்த கேக் கட் பண்ற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதுலயே உங்களுக்கு தெரியும் நம்ம 1 lakh ரீச் பண்ணிட்டோன்றது. ஆனா அந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்துட்டு நம்ம கைக்கு வரத்துக்கு ஒரு 15 days 18 days கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு 1 lakh ரீச் பண்ணதுக்கு அப்புறம் யூடியூப்லயே இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அதுல இருந்து தான் நம்ம அப்ளை பண்ணி இந்த சில்வர் ப்ளே பட்டன் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த நோட்டிபிகேஷன் எனக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் யூடியூப்க்கு மெயில் அனுப்புனதுக்கு அப்புறமா அவங்க அதுக்கு ரிப்ளை மெயில் அனுப்புனாங்க. அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனும் நமக்கு வந்துடுச்சு. அதுல இருந்து அப்ளை பண்ணி ஒரு 1 to 2 weeksக்குள்ளேயே நமக்கு இந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்துட்டு கையில கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இதுல அந்த சில்வர் ப்ளே பட்டன்ல நம்ம சேனலோட நேம் வந்துட்டு மலைச்சாரல் இங்கிலீஷ்ல மட்டும் இல்லாம தமிழ்லையும் போட சொல்லி நான் கொடுத்துருந்தேன். எனக்கு அது ஒரு மாதிரி டவுட்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது வெறும் இங்கிலீஷ்ல மட்டும் கொடுத்துக்கலாம், தமிழ்ல கொடுக்க வேண்டாம், ஏன்னா அவங்க ஒழுங்கா போடுவாங்களா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்தது. ஆனா அந்த தமிழ் அந்த இதுவும் அழகா வந்திருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சில்வர் ப்ளே பட்டன் நம்ம கைக்கு கிடைச்சோடனே அடுத்த நாளே நான் அதை ஓபன் பண்ற மாதிரியான வீடியோ எடுத்துட்டேன். அந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜர்னியை பத்தி பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே அது கிட்ட காமிக்கணுமாங்களா? ஓகே 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 வெயிட் பண்ணு காமி இவர் தமிழ்ல இல்லை லைட்டாக தெரியல. ஓகே, அப்படியே வச்சுக்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். சூப்பராக இருக்கு. தெரியும் ஓகே சார்ஜ் கம்மியா? 5% கீழே வீடியோ வராது. இப்படி சைடில் வச்சுக்கோ. ரைட் கிளிக். ஓகே என்னப்போ மேம்கிட்ட காமி. மேம்கிட்ட காமி. இப்போ நம்ம யூடியூப் ஜேர்னி பத்தி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் 2 மாசத்துல 3 வருஷம் ஆக போகுது. நம்ம ஒரு 2.5 வருஷத்தை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் 2019 டிசம்பர் 27 அன்னைக்கு தான் இந்த சேனல் கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் 28 வீடியோலாம் போட ஆரம்பிச்சிட்டேன். சேனல் கிரியேட் பண்ணி அடுத்த நாளே வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த சேனலில் தான் நம்ம கிரியேட் பண்ணோம், நம்ம வந்துட்டு கிராஃப்ட் தான் போடணும் இல்லை ட்ராவல் வீடியோஸ் தான் போடணும் அப்படின்ற எந்த ஐடியாவும் கிடையாது. எல்லாமே போடலாம், நம்ம விலாகு கிராஃப்ட்டு நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் நான் கிரியேட் பண்ணேன். சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த வீடியோ ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, வீடியோவில் ஏதாவது செஞ்சு காட்டுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நான் லேப்டாப்பில் வந்துட்டு நிறைய வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுவேன் சின்ன வயசில் வச்சுக்கிட்டு அப்படின்றத நான் நிறைய வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஆரம்பிச்சது தான். அது மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கிறப்போ அதுக்கப்புறம் மொபைல்லாம் நல்ல மொபைல் கேமரா மொபைல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா நான் ஃபோன்லேயுமே ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். ஷூட் பண்ணிட்டு எடிட் பண்ணி நானே வச்சுக்குவேன், யாருக்கும் காட்ட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் இதுக்குன்னு குரூப்லாம்
ஓப்பன் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிப்போம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மாவுக்கு அப்பாவுக்கு இல்லை யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட அது மாதிரி காமிச்சிட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போல்லாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா கிடையாது. ஆனால் அப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கப்போ தான் ஏன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஐடியா வந்ததுனால உடனே டிசிஷன் எடுத்து ரொம்பலாம் யோசிக்காம உடனே ஸ்டார்ட் பண்ணது தான். அதுக்கப்புறம் நம்ம சேனலோட பேர் வந்துட்டு சூஸ் பண்ணுறதுல தான் 2-3 சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. வண்ணத்து பூச்சி, அதுக்கப்புறம் அந்த பட்டர்ஃப்ளை ரிலேட்டடாக வண்ணத்து பூச்சி, பட்டாம்பூச்சி, இல்லைன்னா மலைச்சாரல், இது மாதிரி இருந்தது. மலைச்சாரல் சூஸ் பண்ணும் அம்மா தான் சூஸ் பண்ணாங்க. சூஸ் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு சிறப்பு லகரம் போட்ட மலைச்சாரல் சொன்னாங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் அதை ஃபர்ஸ்ட் வச்சுட்டேன் நேமா. அப்புறம் ஒரு 1 வீக்லேயே நான் அந்த நேமையும் சேஞ்ச் பண்ணிட்டு குண்டு லகரம் போட்ட மலைச்சாரலாக மாற்றிட்டேன். ஏன்னா அவங்க சொன்னது குண்டு லகரம் போட்டது தான், நான் சொன்னது சிறப்பு லகரம் போட்டதுன்னு நினச்சிக்கிட்டு நான் வச்சுட்டேன். நிறைய பேர் இன்னமுமே கமெண்ட் பண்ணுவீங்க உங்க சேனலோட நேம் வந்துட்டு தப்பா இருக்கு, ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க. ஆக்சுவலா இது மலைச்சாரல் தான். நீங்க நாவல்லாம் படிக்கிறதா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நித்திலவள்ளி நாவல்லையே அந்த மதுரை கிட்ட இருக்க குன்றை பத்தி சொல்லும் போது அவங்க மலைச்சாரல்னு சொல்லுவாங்க. மலையில போகும்போது சாரல் அடிக்கிறத தான் சொல்லுவாங்க. அது வந்துட்டு வானத்துல இருந்து பெய்யுற மழையோட சாரலா இருக்கலாம், இல்ல அருவியோட சாரலா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா மலை பக்கத்துல இருக்கிறப்ப சாரல் அடிக்கிறது வந்துட்டு மலைச்சாரல்னு சொல்லுவாங்க. அதை வச்சுதான் நாங்க நேம் வச்சோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோ ஷூட் பண்றது ரொம்ப பிடிக்கும். நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து எடிட் பண்ணி வச்சிருக்கேன்றதுனால எனக்கு அந்த வீடியோ எடுக்கிறது அதுலலாம் ஒரு பயமும் இல்லை, ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. நாங்கள் கிறிஸ்மஸ் முடிச்சு வந்துட்டு கொல்லிமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொல்லிமலை வந்துட்டு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். அதனால அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த 27th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு அன்னைக்கு ஆக்சுவலாக காலையில் நாங்கள் கிளம்பி ஊருக்கு அந்த கொல்லிமலைக்கு போகிறோம். ஊருக்கு அங்கே போகிறப்ப நான் காலையில் வீட்டில் உட்காந்துட்டு சேனல் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அம்மா அப்புறம் அப்பா தான் 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் 2 சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கப்புறமா நாங்கள் போகும்போதே வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு அதை தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவாக போட்டிருந்தேன். ட்ராவல் வீடியோ தான். நான் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரோவர்ட்டட் பர்சன். ரொம்ப வெளியிலலாம் அவ்வளோ போகிறது பிடிக்காது. அதனாலே வீட்டில் நிறைய சண்டை வரும். கிளம்பிட்டு நான் வேண்டாம் நான் வரல அப்படின்னு சொல்லிடுவேன். அதனாலே அம்மாவுக்கும் எனக்கும் நிறைய சண்டை வரும். அப்படி இருக்கும்போது சரி நம்ம போகலாம், நீ வீடியோலாம் எடு, வீடியோலாம் ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லி தான் சின்ன வயசுலேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் நான் யூடியூப்காக வீடியோ ஷூட் பண்ணதே கிடையாது. நீ வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டே வா, நம்ம வீடியோ ஊருக்குலாம் போகலாம், அங்கே கடை தெருலாம் இருக்கும், அதெல்லாம் ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் என்னை கூட்டிகிட்டு போவாங்க ஒவ்வொரு ஊருக்கும் இதுக்கும் அம்மாலாம். அப்புறம் தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி டிராவல் வீடியோ தான் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம். நிறைய டிராவல் வீடியோ, கோயில் ரிலேட்டடான வீடியோ அந்த மாதிரி தான் நம்ம போட்டுருந்தோம். அப்புறமா தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வியூஸ் எல்லாம் அப்போ ரொம்ப வராது, சப்ஸ்கிரைபர்ஸும் ஏற மாட்டாங்க. கொஞ்சமாக தான் வருவாங்க. நான் வந்துட்டு யார்கிட்டையுமே ரொம்ப சொல்லலை. நான் வந்துட்டு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லலை. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் சொன்னேன். அம்மா வந்துட்டு அவங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் தான் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுல இருந்தும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, நிறைய கமெண்ட்டும் பண்ணுவாங்க. அது மாதிரி கொஞ்சமாக வளர்ந்தது தான். நம்ம அப்படியே பண்ணும்போது சரி வீட்டில் இருக்கிற தலை பின்றது அதெல்லாம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அதை வந்துட்டு வீடியோஸாக எடுத்து போடலாம், தலை அலங்காரத்தெல்லாம் வீடியோஸாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் அந்த டிராவல்ஸ் கோயில் அதுலேருந்து கொஞ்சம் இதுக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் தலை பின்னுற வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தோம். கொஞ்சமாக அந்த பூ தைச்சு தலை பின்னுறது அந்த மாதிரிலாம் போடுறப்போ அது கொஞ்சம் நிறைய வியூஸ் போச்சு. நிறைய பேர் வந்துட்டு இது மாதிரி பின்னி காட்டுங்க, அது மாதிரி பின்னி காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஒருத்தவங்க ரெட்டைச்சடை பின்னி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நாங்கள் ரெட்டைச்சடை பின்னி போடலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக என்னென்ன கேட்குறாங்களோ அந்த வீடியோஸ்லாம் நம்ம ஷூட் பண்ணி போடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்படிதான் அந்த ரெட்டைச்சடை பின்னி போட்டப்போ அந்த வீடியோஸ் தான் 6,000 சப்ஸ்கிரைபர்ஸ்னே வருது. 6,000 வியூஸ்க்கு மேலே அது போயிருந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 1000 வியூஸ்க்கு மேலே போகிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற வீடியோஸ்லாம் ஒவ்வொன்றா இப்போ தலை பின்னி போடுறப்ப அடுத்தது வந்துட்டு வளையல் வச்சு தலை பின்னி போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால ஒவ்வொருத்தராக கேட்க நாங்கள் அந்த வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த லாக்டவுன்லாம் போட ஆரம்பித்தாங்க. நான் எக்ஸாம் டைமில் ஒரு 2-3 மாதம் 11th படிக்கும் போதுலாம் எக்ஸாம் டைமில் வீடியோஸே போட மாட்டேன், திரும்ப வந்து வீடியோஸ் போடுவேன். அந்த மாதிரியே தான் இருந்தது.
அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் லாக்டவுன் போட ஆரம்பிச்சாங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் காட்டி போட ஆரம்பிச்சது. ஃபேஸ் காட்டி போட்டதெல்லாம் அப்பா சொன்னதுனால தான். அவங்க வந்துட்டு நீ ஃபேஸ் காட்டி போடு, அப்போதான் இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் அப்போ தான் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் ஃபேஸ் காட்டி போட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் விளாக்ஸு, கிராஃப்ட் வீடியோ, அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு டெய்லி விளாக் வீட்டில் நடக்கிறது அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போட ஆரம்பித்தேன். ஃப்ரெண்ட்ஸும் அம்மா அப்பாவும் தான் பயங்கர சப்போர்ட் எனக்கு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். யாருமே வந்துட்டு நீ பண்ணாத, நீ ஏன் பண்ணுற அப்படின்லாம் எந்த ஒரு வார்த்தையும் கேட்டதே கிடையாது. அது வரைக்கும் நான் ரொம்ப லக்கி. ஆனால் எனக்கு இந்த யூடியூப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல விஷயமா தான் இருந்திருக்கு. நடுவில் வந்துட்டு கிராஃப்ட் வீடியோஸ்லாம் ரொம்ப போகாது. இப்போ ஒரு 1 வீக்காக நம்ம அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஷூட் பண்ணி நம்ம போடுவோம், அது அவ்வளோ போகாது. ஈஸியாக நம்ம டே இன் மை லைஃப்னு ஒரு நாள் பண்ணுறதெல்லாம் காமிச்சா அது நல்லா போகும். அந்த மாதிரி எது போகும் எது போகாது அப்படின்றதே சொல்ல முடியாது. அதனால் இப்போல்லாம் நான் கொஞ்சம் கிராஃப்ட் வீடியோஸ்லாம் அவ்வளோ குறைச்சிட்டேன். அதில் அவ்வளோ வியூஸும் போகல. ஆனால் நிறைய பேர் இப்போவும் கேட்குறீங்க கிராஃப்ட் வீடியோலாம் போடுங்கன்னு. எனக்கு என்ன ஒரு ஐடியானா, இந்த டே இன் மை லைஃப்லேயே குட்டி குட்டி கிராஃப்ட்ஸ்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லலாம் நான் விளாக்ஸ்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் கிராஃப்ட்ஸையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நிறைய வியூஸ் போன ஒரு வீடியோனா அந்த ஹியூஜ் ஸ்டேஷனரி ஹால் நான் ஒரு வீடியோ போட்டேன். அதுதான் நிறைய 1 lakh ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுது. அதான் 1 lakh வியூஸை ரீச் பண்ணுது. அதுக்கப்புறம் நமக்கு அந்த 1 year முடிய போகிற டைமில் டிசம்பரில் 1 year முடிய போகுதுன்னா நவம்பரில் தான் நமக்கு மானிட்டைசேஷன் ஆன் ஆச்சு. அது 1 yearக்குள்ளே வந்துட்டு நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் ரீச் பண்ணியிருக்கணும். அது வந்துட்டு நமக்கு 1 year வந்துட்டு முடிய போகிற டைமில் தான் அது அந்த க்ரைட்டீரியாவை நம்ம ரீச் பண்ணோம். அதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வெளியில் நான் சந்திக்கிற மக்களோட பிடிக்காத ஒரு விஷயம்னா, எங்கே போனாலும் நான் எங்கள் அம்மா வந்துட்டு ஏதாவது சொல்லும்போது யூடியூப் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க வந்துட்டு எவ்வளோ வருது, காசுலாம் வருது அதில் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அது கொஞ்சம் பிடிக்காத விஷயம். சேலரி பற்றி கேட்குறது அவங்களுக்கு கியூரியாசிட்டி இருக்கும் தான். ஏன்னா யூடியூப் பண்ணும்போது எவ்வளோ வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுவாங்க தான். இருந்தாலும் அது நேராகவே கேட்குறது எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது. அந்த ஒரு கேள்வி மட்டும் எனக்கு பிடிக்காத கேள்வி. எனக்கு பொதுவாக அந்த ப்ரொமோஷன் வீடியோலாம் பிடிக்காது. அது பண்ணுறதுக்கும் சரி, எனக்கு என்னோட காசு போட்டு நான் பண்ணாதான் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நான் அதை ரிவ்யூ பண்ண முடியும்னு என்னோட நம்பிக்கை. அதனால நான் ப்ரொமோஷன் வீடியோலாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. நிறைய மெயில்ஸ் வரும், ஆனால் நான் எதுக்கும் ரிப்ளை பண்ணுறதும் கிடையாது. அந்த ப்ரொமோஷனுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் வந்துட்டு அது மாறலாம். எனக்கு யூடியூப்பில் பண்ணுற வீடியோஸில் வர அமௌண்ட்டே போதும்னு தோணுது. ஏன்னா தனியாக ப்ரமோஷன் எடுத்து அதை அவங்கக்கிட்ட பேசி பண்ணுறதுலலாம் எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. இந்த வீடியோஸ் நல்லா போடலாம், அது நல்லா நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் தான். ஏன்னா ஃப்யூச்சரில் வேணால் அது மாதிரி நான் ப்ரொமோஷன் வீடியோ கூட பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு எனக்கு வந்துட்டு இதெல்லாம் வேண்டாம், ஃப்யூச்சர்லேயும் பண்ண வேண்டான்ற ஐடியா தான் இப்போதைக்கு இருக்குது. அப்போ எவ்வளோ வியூஸ் போனால் எவ்வளோ காசு வரும், உங்களுக்கு எவ்வளோ வீடியோஸ் போட்டால் எவ்வளோ காசு வரும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. ஆனால் அது எனக்கு அவ்வளோ பிடிக்காத விஷயம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவுக்கு இவ்வளோ தான் வரும்னு சொல்லவே முடியாது. இப்போ ஒரு வீடியோ நம்ம ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறோன்னா அது எங்கேருந்து பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, அவங்க ஆட் எவ்வளோ பார்க்குறாங்க அப்படின்ற இதெல்லாம் வச்சு தான் நமக்கு அந்த டாலர் அந்த சம்பளம் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு வரும். அதனால நமக்கு இவ்வளோதான் வரும், இந்த மந்த் இவ்வளோதான் வரும்ப்பா, அடுத்த மந்த் அவ்வளோதான்ப்பா வரும் அப்படின்றத நம்மளால யூடியூப்ல சொல்லவே முடியாது. அதனால இது நிறைய பேருக்கு புரியாததுனால ரொம்ப இத்தனை 100 வியூஸ் 1000 வியூஸ் போனால் 1000 ரூபாய் வருமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. எல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத கேள்வி. நான் அதனால எங்கே போனாலும் நான் யூடியூப் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரியே நான் யார்கிட்டயுமே அப்போ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே சொல்ல மாட்டேன். அம்மா தான் எங்கேயாவது போனால் சொல்லுவாங்க. எல்லாமே நல்ல கமெண்ட்ஸ் தான் வரும்னு இதில் சொல்ல முடியாது. சில டைம் பேட் கமெண்ட்ஸும் வரும், ரொம்ப மோசமாகவும் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் படிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக போக அதெல்லாம் பழகிடுச்சு. வந்தால் வந்துட்டு போதுப்பா, அது 4 பேர் நல்ல விதமாக சொன்னால் 4 பேர் கெட்டது சொல்ல தான் இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இப்போ அவ்வளோவா எடுத்துக்கிறதே கிடையாது. நான் வந்துட்டு இந்த 1 lakh ரீச் பண்ணதுக்கு வந்துட்டு 2.5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் நான் முன்னாடியே நல்ல வீடியோஸ்லாம் தொடர்ந்து கண்டினியூஸாக போட்டுட்டு இருந்தால் நம்ம இன்னும் சீக்கிரமாகவே ரீச் பண்ணியிருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, எனக்கும் நிறைய நடுவில் ஃபேமிலியில் பிரச்சனை, பர்சனலாக நிறைய பிரச்சனைன்றதுனால கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருந்தனாலே இதில் யூடியூப்பில் அவ்வளோ கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. நான் திரும்ப போடணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை டெய்லி வந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு இது வந்துட்டு நான்
பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம 1 lakhலாம் ரீச் பண்ணுவோன்ற இதுவே எனக்குலாம் அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சுத்தமாக கிடையாது. ஏன்னா அப்போலாம் நம்ம வந்துட்டு நார்மலாக வீடியோ வந்துட்டு ஃபோனில் ஷூட் பண்ணி போட்டுட்ருக்குறோம். நம்ம இது மாதிரியே பண்ணலாம், வியூஸ் வந்தால் வரட்டும், வீடியோஸ் நல்லா போணுச்சு, நல்லா கமெண்ட் வந்தால் வரட்டும், இல்லைன்னா நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா நான் எடுத்து லேப்டாப்லேயும் ஃபோன்லேயும் வச்சுக்கிறதுக்கு இதில் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணிடலாம். ஏன்னா நான் அதில் வச்சிருக்கப்போ நிறைய வீடியோஸ்லாம் என்னோடது டெலீட் ஆகிடுச்சு. அதனால சரி நம்ம ஒரு மெமரிக்காக ஒரு ஸ்டோரேஜுக்காக நம்ம வந்துட்டு இது மாதிரி வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கலாம். நம்ம ஓடவே இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம போட்டுகிட்டே இருக்கலான்ற தாட்டில் தான் நான் பண்ணேன். அதனால எனக்கு இந்த 1 lakh ரீச் பண்ணுவோம், இதுக்கும் நம்ம சில்வர் ப்ளே பட்டன்லாம் வாங்குவோம் அப்படின்ற ஐடியாவே இல்லை. அதனால இந்த அளவுக்கு ரீச் பண்ணதே எனக்கு ஒரு பெரிய விஷயம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் அவார்ட்னா அது இதுதான். ஏன்னா சின்ன வயசுல அந்த திருக்குறள் போட்டி அந்த மாதிரி போட்டியெல்லாம் சேர்ந்து அந்த சோப்பு டப்பா அப்புறம் கூடை அது மாதிரிலாம் தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி வாங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொல்லவே முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது நான் மொபைல் டேட்டாவில் தான் அப்லோட் பண்ணுவேன். அப்போ ஜியோவில் வந்துட்டு 2 GB தான் டாப்அப் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த 2 GB வந்துட்டு பத்தவே பத்தாது. நான் அப்போல்லாம் 2 நாளாக 3 நாளாலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோ வந்துட்டு ஷார்ட்டாக இருந்தால் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடலாம். ரொம்ப லாங்காக இருக்குன்றப்போ நமக்கு ஒரு 2-3 நாள் டேட்டா தேவைப்படும். அது அப்படியே ஸ்லோவாக நைட்டெல்லாம் நான் எந்திரிச்சு அப்லோட் ஆயிடுச்சான்லாம் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் எனக்கு அந்த ஷெட்யூல் பண்ணுற ஆப்ஷன்லாம் தெரியவே தெரியாது. அதனால் அது அப்லோட் ஆகிற டைம் தான், அந்த டேட்டா முடிஞ்சு அது அப்லோட் ஆகுறது தான். அதனால் அப்படிலாம் நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வைஃபைலாம் போட்டதுக்கப்புறம் அதில் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் யூடியூப்காக வாங்கினது ஒரே ஒரு ட்ரைபாட் தான், ஒரு குட்டி ட்ரைபாட் மட்டும்தான் வாங்கினேன், வேறு எதுவுமே வாங்கலை. அம்மாவோட மொபைல் வந்துட்டு நல்லாயிருக்கும், அவங்களோட மொபைல் வந்துட்டு நல்லா கிளாரிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க மொபைலில் தான் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க மொபைலில் ஷூட் பண்ணவும் அவங்களே சரி இந்த மொபைல் நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த மொபைல்லே தான் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சு. ஒரே ஒரு ட்ரைபாட் தான். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அது 1 இயர்க்கு அப்புறம்லாம் தான் அந்த ரிங் லைட்டு இதெல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னும் வேற எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணல யூடியூப்காக. இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறையா பண்ணணும். இவ்வளோ நாள் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்ததுக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கும் ரொம்ப 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 நன்றி.